என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதி. அந்த ரூமுக்குள்ள எல்லாம் வந்து உட்கார்றான். கேமரா தாண்டி வந்து அவ்வளவு ஹைட் பண்ணி எடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு அவன் மேல டவுட் வந்தது. பார்வதி விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு அப்ப நான் யோசிச்சேன், சொல்லி நிறுத்துங்களேன்டா. நான் ஒரு விஷயத்த சொன்னேன், ஆர்கியூவும் பண்ணல என்கிட்ட. யாரா இருந்தாலும் இயல்பா கேட்பாங்க. மனுஷங்க போடுறீங்களா, ஏன்டா அது மண்டையில இப்படி ஏத்திக்கிட்டு அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. அவன் வந்து யோசிக்கிறான் போல, நான் சொன்ன பாயிண்ட யோசிக்கிறான் போல அப்படின்னு நினைச்சு. ஆனா இப்ப எனக்கு அது கனெக்ட் ஆகுது. முந்தானத்திற்கு தெரிஞ்சிச்சு இவன் ஏதோ பண்ண போறான்னு, ஏதோ கதை இவன் பண்ண போறான். ஆனா அது இவ்வளவு பெரிய ஒரு பிளானா இருக்கும்னு எனக்கு சுத்தமா புரியல. எதுக்கு இதெல்லாம் முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே இவ்வளோ பண்ற, இவ்வளோ ட்ரிக்கியா இருக்கிறவன் அதையும் பண்ணு. பயங்கர கூக்குடு, பயங்கர கண்ணிங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சு? யாரோ ஒரு கொஸ்டின் கேட்டா, 40 நாள் இப்படி இருக்க முடியுமா சாண்ட்ரா? பண்ண முடியும் இவனால. 100 நாள் வேணாலும் அவன் அப்படி இருப்பான். நினைச்சேன், நடந்துருச்சு.